வணக்கம். இது பிரபஞ்ச தியானம்னு சொல்லுவாங்க. ஒன்னஸ் மெடிடேஷன்னு சொல்லுவாங்க. இது என்ன கான்செப்ட்னா எல்லாமே இறைத்தன்மை தான். ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு ஹார்டான பர்சனாக இருந்தாலும் உங்களை மென்மையாக்கிறோம். ஒரு மலர் மாதிரி உங்கள் மனசை அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிந்தனை வித் மெடிடேஷன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு ரிலாக்ஸான இடத்துல உட்காந்துக்கணும். கண்ணை மூடி அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருங்க. ஒரு 3 தடவை ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ்ட் ஆகிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்கணும்னா, இந்த உடம்பு முழுவதுமே இறை ஆற்றலால் உருவாக்கப்பட்டது. அடுத்து என்னுடைய சுற்றுச்சூழல் எல்லாமே இறை ஆற்றலால் உருவாக்கப்பட்டது. அடுத்து இந்த பூமியில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகள், மனிதர்கள், மிருகங்கள், தாவரங்கள், நுண்ணுயிர்கள் எல்லாமே இறை ஆற்றலால் உருவாக்கப்பட்டது. இந்த பூமியில் இருக்கும் உயிரில்லாத பொருட்களும் இறையாற்றலால் உருவாக்கப்பட்டது. நவகிரகங்கள், கோடான கோடி அண்டங்கள், மொத்த பிரபஞ்சம் எல்லாமே இறையாற்றலால் உருவாக்கப்பட்டுள்ளது. இறையாற்றல் கண்காணிச்சிட்டும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வர வர நம்ம தேவையில்லாத ஈகோ, கோபம் அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த புரிதல் வர வர இந்த மாதிரி புரிதல் அதிகமாக நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்காத ஆளாக இருந்தாலும் சரி, அவங்கள அன்பாக மட்டும்தான் பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிற ஜீவராசிகள், அப்புறம் வாழ்க்கையில் இருக்கிற பயம் எல்லாமே மறைஞ்சிடும். நிம்மதியாக இருக்கும் மனசு, உடம்பு லேசாக இருக்கும், வேலையில் சந்தோஷமாக இருப்பீங்க. இது பேர் ஒன்னஸ் மெடிடேஷன் சொல்லலாம், பிரபஞ்ச மெடிடேஷன் சொல்லலாம். இது நீங்கள் பண்ணிங்கன்னா 100% பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை இருக்கும்.